ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? அமெரிக்காவில் ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு அது வந்து டிசைரபிள் மைல்ஸ்டோனாக இருக்கும். அண்ட் அதை வந்து இங்கே இருக்கிறவங்க அமெரிக்கன் ட்ரீம், அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு பலதரப்பட்ட பேர் வந்து கூப்பிடுவாங்க. நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நிறைய ஹேர்டல்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும், அப்படியே இருந்தாலும் அது காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்படியே கிடைச்சா கூட மார்ட்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணத்தால் நிறைய பேர் வீடு வாங்குறத தவிர்க்கிறாங்க. இல்லை ஏற்கனவே வீடு வச்சிருக்கிறவங்களும் இன்னொரு வீடு மாற்றி போகலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி யோசிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து கொஞ்ச நாளாக வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மே 13 அன்னைக்கு ஒரே நாள் சைன் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் ஒன்று வந்து பில்டர் சம்மந்தப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அண்ட் இன்னொன்று வந்து பையர் சம்மந்தப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஹேர்டல்ஸை குறைச்சி அஃபோர்டபுளாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இதை வந்து சைன் பண்ணியிருக்கிறதா ஒயிட் ஹவுஸ் தரப்பில் பேசப்படுது. ஸோ இது என்ன சைன் பண்ணியிருக்காங்க, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு அண்ட் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து பில்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக ரிமூவிங் ரெகுலேட்டரி பேரியர்ஸ் டு அஃபோர்டபுள் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் பண்ணுறாரு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவலாக ஒரு பில்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு ஹோம் கட்டணும் அப்படின்னு வந்து கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பெர்மிஷன்ஸ் வாங்கணும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய ஏஜென்சி கிட்ட பெர்மிஷன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் எல்லா அப்ரூவல்ஸும் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் வீடே அந்த இடத்துல கட்ட முடியும். அண்ட் இதுக்கு வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 200 நாள் எடுக்கிறதா ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது. ஒரு இடத்துல வந்து ஒரு நீங்கள் பில்டிங் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுலேருந்து நீங்கள் அந்த ஆக்சுவல் பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைம் பீரியடை வந்து குறைக்கிறது மூலிமா இருக்கிற எல்லா இடத்துலையும் சீக்கிரமாக பில்டராக வந்து வீடு கட்ட முடியும். அப்படி கட்டுறதுனால இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹோம்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தை முன்னிறுத்தி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த டைம் பீரியட் மட்டும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போ டைம் பீரியடை குறைக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்குள்ள அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் அவ்வளோக்குள்ள பில்டருக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா அந்த காஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ வீடு கட்ட போகிறாங்களோ அந்த இடத்துல அதில் இருக்க பிரித்து அந்த காஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதனால் வந்து இருக்கிற ஹோம் இன்னும் கொஞ்சம் வந்து காஸ்ட்லி ஆகும் அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி வந்து டைம் குறைக்கிறதுனால இது வந்து இந்த ரேட் கம்மியாகும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு 4-5 பாயிண்ட் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோமில் நிறைய ரெகுலேஷன்ஸ் படி நீங்கள் வந்து இவி ரெடியாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஹை இன்சுலேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சோலார் ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் உண்மையாகவே வந்து நெசசரியா, இல்லை வந்து ஸ்ட்ரிக்ட்லி நெசசரி இருக்கிறத மட்டும் வந்து வச்சுக்கிட்டு மீது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஓகேவாக இருக்குது, ரெக்கமெண்டட் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரிக்ட்லி நெசசரி இது மட்டும் வச்சுக்கிட்டா நம்ம வந்து அந்த ரெகுலேஷன் இன்னும் குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி, இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்க பாருங்க அப்படின்னு நிறைய ஏஜென்சிஸ்க்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்விரான்மெண்டல் ரிஃபார்ம்ஸ். இது வந்து பில்டரை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எவாலுவேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு இடத்துல அவங்க வந்து பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதில் இருக்க ஏதாவது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்து டிலேஸ் இருக்கும். அது வந்து ஒரு ரிக்வயர்டு எலிமெண்ட். இப்போது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்ம் வாட்டர் ரூல்ஸ், வெட்லேண்ட் ரூல்ஸ், க்ளீன் வாட்டர் ஆக்ட், இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டைரக்ஷனை இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் பில்டருக்கு வந்து ஏதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் பையருக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ப்ரமோட்டிங் ஆக்சஸ் டு மார்ட்கேஜ் கிரெடிட் அப்படிங்கிற தலைப்பில் இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணுறாரு. இது என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2008க்கு போனீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து பேட் மார்ட்கேஜ் வந்து ஃபெயில் ஆனதுனால ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேஸ்கேடிங் எஃபெக்ட்னால கொஞ்சம் வேர்ல்டே வந்து ரிசெஷனில் போச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த மாதிரி சினாரியோ வந்ததுக்கு அப்புறம் அப்போ இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களாம் அப்போ கூடி பேசி அவங்க டோட் ஃப்ராங்க் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸை வந்து சேஃப்கார்டு பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் பாரோவர்ஸை வந்து சேஃப்கார்டு பண்ணுறதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. இதனால நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்துச்சு. அண்ட் அந்த ரெகுலேஷன்ஸ் இன்னி வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த ரெகுலேஷன்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனால நிறைய வந்து ஸ்ட்ரிக்டான எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் இருக்கு. யாருக்கு வந்து மார்ட்கேஜ் கொடுக்கலாம் அண்ட் எவ்வளோ இன்கம் அவங்க ரேஷியோ இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ஒருத்தங்க மார்ட்கேஜ் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அந்த செட் ஆஃப் ப்ராசஸ் அவங்க வந்து பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு ரூல். இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலம் மாறிடுச்சு. அதனால இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இதையும் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெகுலேஷன் வந்து அந்த செகண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்
பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2008க்கு அப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்ததுனால இந்த குட்டி குட்டி பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஓகே இந்த மார்ட்கேஜ் இதுக்கப்புறம் நம்ம வந்து இவ்வளோ ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மார்ட்கேஜ் கொடுக்கறதுனால நமக்கு லாபம் இல்லை அப்படின்ட்டு அவங்களாம் வந்து மார்க்கெட்டை விட்டு போயிட்டாங்க. இதனால் அந்த மார்க்கெட்டில் பிக் பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் த பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து மார்ட்கேஜை கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து சாய்ஸ் கம்மியாயிடும். அந்த மாதிரி சாய்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து என்னதான் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து மார்ட்கேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கும்போது, ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது மக்களை ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை பேங்க்கை ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். இந்த சுச்சுவேஷனை மாற்றணும் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எபிலிட்டி டு ரீபே அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி எபிலிட்டி டு ரீபே வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பேங்க்ஸ்லாம் திருப்பி வந்து மார்க்கெட் செக்டாருக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து கொஞ்சம் கம்மியாக இல்லை கொஞ்சம் அஃபோர்டபுளாக லோன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதனால் மக்களுக்கும் நல்லதாக இருக்கும், அந்த பேங்க்ஸ்க்கும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து முன்னிறுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷனும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இங்கே ஹோம் அப்ரைசலுக்கு ஏஐயை வந்து யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஹோம் அப்ரைசல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஏஐ கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு ஹியூமன் வந்து அப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஷெடியூல் பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வரணும், எல்லாம் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கணும், அதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் எடுக்கணும், அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஆனால் இதுவே வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதனால் வந்து மக்களுக்கு க்ளோசிங் டைம் கம்மியாகும். இது வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நெரட்டிவில் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஆனால் இதனால் மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா இல்லை ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டிவ் தான், இது வந்து ஒரு ரூல் கிடையாது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எத்தனை ஏஜென்சியை டார்கெட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 ஏஜென்சியை வந்து டார்கெட் பண்ணுது. விச் மீன்ஸ் தட் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வச்சு அந்த 12 to 15 ஏஜென்சியும் இந்த ரூல்ஸை எப்படி அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட சிஸ்டமில் போய் பார்த்து எந்தெந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணலாம், இது எப்படி ஃபாஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு டைரக்டிவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சியில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து மக்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 12-15 ஏஜென்சியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனில் கொஞ்சம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்டிவ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த என்விரான்மெண்டல் ஏஜென்சியில் அவங்க ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா, இது முதல்ல கொண்டு வரும்போது இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சு தான் நம்ம இது கொண்டு வந்தோம், நீங்கள் அதெல்லாம் பார்க்காம சும்மா சிம்பிளிஃபை பண்ணுறனால எப்படி அப்படின்னு போய் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்சிலையும் என்னென்ன ஒரு பேக்லாஷ் வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஏஜென்சியால் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சொன்ன எல்லா சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. ஸோ இங்கே வந்து இருக்கிற டைரக்டிவ் வேறு அண்ட் அந்த ஏஜென்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது வேறு. அப்போ அந்த ஒவ்வொரு ஏஜென்சி என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னால டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கோ இல்லை ஹோம் அஃபோர்டபிலிட்டிக்கோ இது வந்து ஒரு வழிவகுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இப்போ 12-15 ஏஜென்சியில் எல்லா ஏஜென்சிலையும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஏஜென்சியில் வந்து ஒரு ரூல்ஸ் மாறினா அது உண்மையாகவே வந்து ஒரு காலப்போக்கில் ஒரு 1 year இல்லை 1.5 year டைம் பீரியடில் ஒரு மார்ட்கேஜ் ரேட் குறைக்கிறதுக்கோ இல்லை இந்த ஹவுசிங் ஹோல் ப்ராசஸை கொஞ்சம் ஈஸியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ அவ்வளோதாங்க, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் நான் வந்து அப்சர்வ் பண்ண விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் இல்லை இது வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லை வந்து எனக்கு இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.